அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் பிரிவின்றி வாழும் ஓர் அற்புத வாழ்வு எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: பிரிவின்றி வாழும் ஓர் அற்புத வாழ்வு. இவ்வுலகம் பாமர மக்கள் நிறைந்தது. உருவம் மனித உருவானாலும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். அமைப்பாலோ நிறத்தாலோ வேறுபடும். ஒவ்வொருவர் அறிவும் எண்ணமும் செயலும் மாறுபடும். தங்கள் விருப்பம் நிறைவேறவே ஒருவரை ஒருவர் நேசிப்பர். இல்லையெனில் விலகுவர். எதிர்ப்பு எனில் பகை செய்து துன்பம் தருவர். இவர்களுடன் எப்படி கூடி வாழ முடியும்? தங்கள் குண ஒருமைக்கு ஏற்ப கூடியும் பிரிந்தும் வாழ்வார். இப்படி வாழ்நாட்கள் கழிந்த பின் பிரிந்து போவார். எனவே பசித்திரு என்பதின் பொருளையும் தனித்திரு என்பதின் பொருளையும் விழித்திரு என்பதின் பொருளையும் அறிந்து பெறுதல் அவசியமாகிறது. பசித்தும் தனித்தும் விழித்தும் வாழ வல்லவரே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார். தானே எல்லாமாய் பிரிவின்றி வாழும் ஓர் அற்புத வாழ்வை அருள் அறிவால் அறிவாய். மௌனம் பெருவெளி முத்தி எலாம் சாதனை சித்தி லேசங்களென அறிவாய். முன்னம் தோன்றும் சிறு அனுபவம் சடாந்த நிலை. பசித்திரு மரண வாழ்வையும் தனித்திரு அந்நியத்தையும் விழித்திரு மரணத்தையும் அகற்றும். உடம்பாம் பசியாம் பிணியாம் மூப்பாம் சாவாம் சுகமாம் துக்கமாம் நரகமாம் சுவர்க்கமாம் அறிவாம் மூடமாம் பக்தராம் யோகியாம் ஞானியாம் சித்தராம் முத்தராம் தேவராம் மூவராம் உறவாம் பகையாம் உண்டாம் இல்லையாம் எண்ணற்ற ஜாலம். இதனை பெற என்னென்ன போட்டிகள். இவையாவும் அற்பம் என அறியவல்லார் யாரோ அவரை காண விழைகின்றேன். பசி பிணி மூப்பு சாவு முற்பிறப்பில் செய்த வினைப்பயனாய் இப்பிறப்பும் ஊழ்வினை போகமும் சித்திக்கும். உடம்பை காக்க கர்மேந்திர பசியும் உணவும் அதனால் பிணியும் உயிர் புசிக்க ஞானேந்திரிய போக புசிப்பும்
அதனால் தாய், தந்தை, சகோதர, சகோதரி, உற்றார், உறவினர், மனைவி, மக்கள், அதனால் ஏற்படும் துன்பம் எனும் பிணி, உடற்பிணி, உயிர்ப்பிணி என இருவகையாய் ஊழ்வினை முடிவு பெறும் காலம் துன்ப முதிர்ச்சியே மூப்பாய், முன்பிறவியின் ஊழ்முடிவே சாவாய், இப்பிறப்பின் சஞ்சித ஆகாமிய முயற்சியின் கர்மப் பயனே மறுபிறப்பின் வித்தாய் பிறந்தும் இறந்தும் சுழல்கின்றோம். பசியின் புசிப்பே பிணியாய், பிணியின் முதிர்ச்சியே மூப்பாய், மூப்பின் முடிவே சாவாய், இதுவே வாழ்வாய் வாழ்கின்றோம். விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். விளக்கத்தில் கண்டவாறு நாம் மாய மரண வாழ்வை தவிர்க்க அருள் அறிவு பெற்று அதனால் தானே எல்லாமாய் பிரிவின்றி வாழும் ஓர் அற்புத வாழ்வு எனும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வோம். அதற்கு சுத்த சன்மார்க்கம் என்னும் நெறி நின்று அவ்வழியில் வாழ முற்படுவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.